with Boss. Infinitum Tamil Movies க்கு subscribe பண்ணி bell icon click பண்ணுங்க. டேய் ஆ இந்த சஞ்சய் பார்க்கறதுக்கு எப்படிடா இருக்கான்? ஃபோட்டோ காமிக்கிறேன். நீயே சொல்லு. எங்க இருக்கு? ஆ, இதான் சஞ்சய். பாரு. டேய் இவனா? ஆ, இவன் சரியான ஃப்ராட்ரா. ஆ. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இவன் கம்பெனில தான் வேலை செஞ்சா. இவன் அவளோட ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான், பேடா பிஹேவ் பண்ணியிருக்கான். டேய், உனக்கு போதை அதிகமாயிடுச்சு. நீ யாரையோ பார்த்துட்டு யாரும் நினச்சிட்டு இருக்க. மச்சான் அது இல்லடா, நிஜமாவே அவன் அப்படிதான்டா. சரியான ஃப்ராட்ரா இவன். டேய் அது உளறிட்டு இரு. டேய் டேய் சுவாமி, நான் சொன்னலடா அவன் சரியான ஃப்ராடுன்னு. டேய், என்னடா என் மேடம் ஏமாத்த பாக்குறியா? டேய், நான் கேக்குறது மட்டும் ஹே, சொல்லு. நான் கேக்குறது ஏய் சுவாமி காலர் விடு. ஒத்துக்கோடா. சுவாமி, fraud-ன்றது சுவாமி கையை எடு. மேடம் சுவாமி ஏமாத்துறல. சுவாமி சொல்றேன்ல காலர் விடு. ஒத்துக்கோடா. என்ன ஒத்துக்கணும்? பார்த்ததுடா உன்னை அந்த பொண்ணு கூட. சுவாமி. ஒத்துக்கோடா. நான் தான் சொல்றேன்ல. சொல்றத கேளு. மேடம், ஃப்ராட். இவன் பெரிய சுவாமி. fraud மேடம். இவனை சுவாமி நம்பாதீங்க. போதும். சுவாமி ஒத்துக்கோடா. என்ன சுவாமி நான் நான் சொல்றத சொல்றேன், கேளு. நீ ஒத்துக்கோடா. சுவாமி கையை எடு சுவாமி. டேய், சுவாமி மேடம் இவன் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க மேடம். போதும் சுவாமி, ஜஸ்ட் லீவ். டேய் இன்னைக்கு நடந்ததை பற்றி யோசிக்காதடா. இனி யோசிச்சும் யூஸ் இல்லைடா. வாடா சாப்பிடலாம். டேய், நான் இப்போ இப்படி இருக்கிறது மேடம் என்ன அடித்ததுக்காக இல்லைடா. வேணும், நம்மளை லவ் பண்ணுறவங்களுக்கு, நம்மளை மட்டுமே லவ் பண்ணுறவங்களுக்கு நம்மளை அடிக்கிற உரிமை இருக்குடா. ஆனால் மேடம்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சேன். அப்போ இந்த ஃப்ராடு சஞ்சய் மேடம் லைஃப்பில் வந்ததுக்கு காரணம் நான் தானடா. அவனுக்கு கண்டிப்பாக பாடம் சொல்லி கொடுக்கணும்டா. டேய் சஞ்சய் ஃப்ராடுன்னு நீ மேடம்கிட்ட சொல்லலாம்ல. நீ சொன்ன மேடம் நம்புவாங்கல்ல. வேணும், அப்படி பண்ணால் மேடம் லைஃப்பில் ஆம்பளைங்களே நம்ப மாட்டாங்கடா. லைஃப் லாங் தனியாகவே இருந்துடலான்னு தோணிரும். இதுக்கு ஒரு வழி இருக்கு. டேய், உன் ஃப்ரெண்டு அந்த சஞ்சய் பையன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னல, வாடா அவன் ஆஃபீஸ் போயிட்டு டேரெக்டாக அவங்ககிட்டே பேசிப்போம். நம்ம அடிக்கிற அடியில் அவன் மேடம் பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது. பார்ப்போலாம். டேய் என்னடா? சஞ்சய் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுடா. டேய், என்னடா சொல்கிற? நீ தான்டா சொன்ன உன் ஃப்ரெண்டு அவள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. நீ உனக்கு கவலைப்படாத. உன் ஃப்ரெண்டை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அட்ரஸ் கொடு, நானே போயிட்டு வரேன். நிஜமாக தான்டா சொல்கிறேன். சஞ்சய் யாருன்னு எனக்கு தெரியாதுடா. அவன் கம்பெனியில் என் ஃப்ரெண்டு யாரும் ஒர்க் பண்ணல. சஞ்சய் ஃப்ராடுன்னு சொன்னால் நீ இந்த விஷயத்தை மேடம்கிட்ட சொல்லுவ. ஸோ அவனை வேணான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினச்சேன்டா. ஆனால் இப்படி ஆகும்னு நான் யோசிக்கலடா. டேய், உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்காடா? என்னை பற்றி உனக்கு தெரியும்லடா, அப்புறம் ஏன்டா இப்படி பண்ண? அவங்க 2 பேரும் ஒன்றா பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் ஆக்ட் பண்ணுறேன். நான் ஃப்ரெண்டு இல்லை, உன்னால் என்கிட்ட நடிக்க முடியல. நீ மேடம் லவ் பண்ணுறதை கண்ணால் பார்க்கும்போது என்னால் எப்போ சும்மா இருக்க முடியும்? அதனால தான் சஞ்சய் ஃப்ராடுன்னு போய் சொன்னேன். ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சாரிடா. இது எல்லாமே என்னால் தான். நானே போய் மேடம்கிட்ட உண்மையாக சொல்லிடுறேன். மேடம் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. வேணாண்டா, எல்லாம் நல்லதுக்கு தான். அந்த சஞ்சய் இப்போ ஃப்ராடு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. மேடம் விட்டு நான் தூரமாக போகிறதுக்கு இதான் கரெக்ட் டைம்டா. நான் சீக்கிரமே ஊருக்கு கிளம்பிடுறேன். என்ன சுவாதி, ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை? அது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சுவாமி. ஹெல்த்து சரியில்லையா, மனசு சரியில்லையா? நான் ஊருக்கு கிளம்புறேன் சுவாதி. மறுபடியும் வருவேனான்னு கூட தெரியல. எனக்கு தெரியாமலே நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாரி சொல்லணும்னு தோணுச்சு. சாரி சுவாதி. பரவாயில்ல சுவாமி, ஐ அம் ஓகே நவ். அது அவ்வளோ ஈஸி இல்லை சுவாதி. எனக்கும் இப்போ தான் புரியுது. சுவாதி, ம் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு. நீ திரும்ப ஆஃபீஸ்க்கு போ சுவாதி. மேடம் எனக்கு அப்புறம் உன்கிட்ட தான் ஃப்ரீயாக பேசுவாங்க. நீ இருந்தால் மேடம்க்கு சப்போர்ட்டாக இருக்கும். சரி சுவாமி. சுவாமி, ஆ? உனக்கு ஒரு சின்ன கதை சொல்லவா? சொல்லு சுவாதி. ஒரு வாட்டி என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணான் தெரியுமா? எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு எக்ஸாம் ஹால்க்கே போல. ஏன் தெரியுமா? எதுக்கு? எக்ஸாம்ல அவன் படிச்சது வராதுன்ட்டு பயந்துட்டே போல. ஆனால் பைத்தியமா?
எக்ஸாம் ஹாலுக்கு போய் கொஷின் பேப்பரை பார்த்தா தானே தெரியும் படிச்சது வந்திருக்கா இல்லையான்ட்டு. இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி வாழறது? கரெக்டா? இப்போ நீ பண்றது என்ன சுவாமி? ஏதேதோ நினைச்சுதானே நீ மேடம் விட்டு தூரமா போற. நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒருவேளை இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தா எப்படி ஃபேஸ் பண்ணலான்னு யோசிக்கணும். ஃபேஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் வரும்னு நீயே யோசிச்சு தூரமா போறது எப்படி சரியாகும்? நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். பாய் சுவாமி. டே வேணு, பஸ் வர என்ன எவ்வளோ நேரம் இருக்கு? இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குடா. வேணு, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி மேடம் ஒரு வாட்டி பார்க்கணும் தோந்துரா. ஒன் லாஸ்ட் டைம்டா. சரி வா. ஹலோ சுவாமி, சாரி சுவாமி, நான் உன்னை வேணும்னே அடிக்கல. அது நீ சஞ்சய் காலரை விடலன்னு நீ கை எடுக்கணும்னு தான். ப்ளீஸ் சுவாமி, நீ தப்பா நினைக்காத. சாரி மேடம், நானும் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டேன். மேடம், இந்த மேட்டரை பற்றி நாளைக்கு ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? சரி சுவாமி. மேடம், ம். டேக் கேர் மேடம். சுவாமி, நேற்று சுவாமி அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு என்ன ரீசன் எனக்கு புரிஞ்சு போச்சு தாரா. நேற்று என்னை பார்க்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தா. அவள் என்னை ஹக் பண்ணுறத பார்த்து சுவாமி என்னை ஃப்ராடுன்னு நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவன் சார்பா நான் சாரி சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்ல பையன். பட் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணான்னு எனக்கு தெரியல. நான் அவன்கிட்ட பேசுகிறேன். வேற ஏதாச்சும் இருந்தால் கூட அவனை ஆஃபீஸ் கூப்பிட்டு வச்சு பேசலாம். அதான் ப்ராப்ளம்னா வி வில் சார்ட் அவுட் ஹியர். ஆக்சுவலி வரேன்னு தான் சொன்னான். ஆனால் நான் கால் பண்ணப்போ ஆன்சர் பண்ணல. என்னன்னு தெரியல. பார்க்கலாம். அவன்கிட்ட பேசி நான் சார்ட் அவுட் பண்ணிடுறேன். ஐ வில் டேக் கேர். அவன் இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்குறச்சு அவன் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தா இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சு தாரா. ஹீ இஸ் அ வெரி குட் பர்சன். எஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யுவர் பாண்டிங் தாரா. அவன் மேலே கொஞ்சம் கூட எனக்கு கோவம் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. யா. ஹே சாரி. ஹே ஷாலினி, எதுக்கு கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்க? நம்ம 2 பேரும் ஹக் பண்ணதை அந்த பையன் பார்த்துட்டான். எவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு தெரியுமா? அதை மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே உயிரே போயிடுச்சு. இன்னொரு தடவை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணாத. சொல்கிறத கேள் ஷாலினி, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். கம்பெனிக்காக தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன். ட்ரஸ்ட் மீ ஷாலினி, ஒன்ஸ் இவளை கல்யாணம் பண்ணிட்டானா நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிரும். ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ பேபி. அப்புறம் பேசுகிறேன். ஐ லவ் யூ. பாய். தர என்னாச்சு? ப்ளீஸ். போதும் சுவாமி, ஜஸ்ட் லீவ்.
மே ஐ கம் இன் மேம்? மேம், கிளைண்ட் மீட்டிங் ரிலேட்டட் ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ம் ஓகே ஸ்வாதி. இன்னொரு விஷயம் மேம், சுவாமி ஊருக்கு கிளம்பிட்டான். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னான். அது அங்கே ஊரில் என்கேஜ்மெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுற ஒர்க் இருக்குன்னு சடனாக கிளம்பிட்டான். அண்ட் அவங்க ஊரில் சிக்னல் கிடைக்காதா மேம், ஸோ அவனே ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னான். இஸ் எவ்ரி திங் ஓகே மேம்? ஓகே. ஓகே மேம், பை, டேக் கேர். வாடி சாப்பிடலாம். நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்றேன். நீ வந்ததுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன், சரியா சாப்பிடவே மாட்டேங்கிற. இன்னும் எத்தனை நாள் ரீ அந்த சுவாமியை பத்தி யோசிச்சுட்டு இருப்ப? ஃபைமா, சுவாமி ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு கூட போகல தெரியுமா? நான் அவனோட கன்னத்திலேயே அரைஞ்சு வெளியில போன்னு சொன்னப்ப கூட சைலண்டா அங்கேருந்து கிளம்பி போனான். அதான் லாஸ்டா அவனை நான் பார்த்தது. அது சஞ்சய் காலரை அவன் விடுறதுக்காகத்தான் அவனை அடித்தேன். எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டேன். நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு தோணுது. அவன் ஊருக்கு போய் பார்க்கலாமா? நீ நம்ப மாட்ட. அவன் ஊருக்கு போயிட்டான்னு தெரிஞ்ச நெக்ஸ்ட் மினிட்டே அவன் ஊருக்கு போய் அவன் கூடயே இருக்கலான்னு தோணுச்சு. ஆனால் அவன் போனது அவனுக்கு ஏற்பாடு பண்ண என்கேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனதும் சொல்லு. அப்பாட்ட சொல்லி வேற பையன் பார்க்க சொல்லலாம். இனிமே என்னால் முடியாதுடி. ஃபர்ஸ்ட் ஸ்வஸ்திக், இப்போ சஞ்சய். யாருக்கும் என் மேலே இஷ்டம் இல்லை. எல்லாருக்கும் என்கிட்ட இருக்கிற காசு, பணம், கம்பெனி இது மேலே தான் இஷ்டம். இந்த மாதிரி பசங்களுக்கு நடுவில் தங்கண்டி என் சுவாமி. அவனை போய் அடிச்சிட்டேன். என் மனசே கேட்கல. கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஃபைமா. இங்கே மேடம் சுச்சுவேஷன் சுத்தமாக சரியில்லை சுவாமி. நீ இங்கேருந்து போனதுலேருந்து மேடம் யார்கிட்டையும் பேசுறதில்ல, சரியாக சாப்பிட்றதும் இல்லை. நீ வந்தாதான் மேடம் பெட்டர் ஆவாங்களோ என்னமோ. மேடம் மேடம் உன்னை அடிச்சுன்னு தானே ஓடி போனேன். இப்பயும் அடிக்கிறேன். மறுபடியும் ஓடி போ. போ போ. மேடம் அட்லீஸ்ட் பாய் கூட சொல்லணும்னு தோணல. சோ எனக்கு என்னானாலும் பரவாயில்ல தானே? உனக்கு கவலை இல்லை தானே? கிளம்பு கிளம்பு. மேடம் சாரி மேடம். அது நான் சுவாமி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஃபோன் வந்தாலும் சரி, காத்தடிச்சாலும் சரி, மழை வந்தாலும் புயல் வந்தாலும் சுனாமியே வந்தாலும் நீ இங்கே இருந்து கேளு. ஒரு பொண்ணு இருக்கிற வெக்கம் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு சொல்றேன், கேளு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சுவாமி. ப்ளீஸ் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா மேடம் எனக்கு என் முறை பொண்ணோட என்கேஜ்மெண்ட் இருக்கு. எப்படி மேடம்? அப்படியா? ஒரு தடவை அங்கிளுக்கு கால் பண்ணி கொடு சுவாமி, நான் பேசிக்கிறேன். என் அப்பா ஃபோனு ஒர்க் ஆகல மேடம். செருப்பாலேயே அடிப்பேன் இன்னொரு தடவை டிராமா பண்ணேனா. மேம், என்னாச்சு? கொஞ்ச நாளாவே ரொம்ப டல்லா இருக்கீங்க.
ஒன்றும் இல்லை ஸ்வாதி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ம் எனக்கு தெரியும் மேம் நீங்கள் சுவாமியை லவ் பண்ணுறீங்கன்னு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சுவாமியே சொல்லிட்டான். ஐ லவ் யூ சுவாமி, ஐ லவ் யூ. ஜஸ்ட்டு பணத்துக்காக ஒரு பணக்காரையாக பார்த்து கரெக்ட் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான். இதை ஒன்று தான் சொல்லுவானுங்க. எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களாமா. பொண்ணு வேற யாரும் இல்லை, என் மறு பொண்ணு தான். அவன் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறானா உங்களுக்காக உங்களையே விட்டுட்டு போயிட்டான். உங்களை லவ் பண்ணிட்டே என்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்ததுனால தான் உங்களை விட்டு தூரமாக இருந்தான். அப்போலேருந்து உங்களை விட்டு தூரமாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நாடகம் ஆடி இருக்கான். இப்போ சொல்லு சுவாமி. மேடம், ஸ்வாதி உங்ககிட்ட சொன்னதெல்லாம் பொய் மேடம். எனக்கு உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. அப்படியா? என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, உனக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு. சுவாமி, நான் சொல்றத கேளு. நீ என் ஸ்டேட்டஸ் பார்த்து என்னை விட்டு விலகி நிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உனக்கு அதான் ப்ராப்ளம்னா இந்த ஸ்டேட்டஸ், என் ஆஃபீஸ், இந்த பணம் எதுவுமே எனக்கு வேணாம் சுவாமி. எனக்கு நீ போதும். உன் கூட இருந்தா மட்டும் போதும். நீ சொன்ன மாதிரி உன் ஊருக்கு போய் லோன் எடுத்து ஷாப் ஓபன் பண்ணலாம். என் டேடி கிட்ட நான் பேசுறேன், உன் டேடி கிட்ட கூட நானே பேசுறேன். ப்ளீஸ் சுவாமி, எனக்கு உன் கூட தான் வாழணும். நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்.